ஜெய் சுரேஷ் கோல்டு ஒர்க்ஸ், GF7 முனிசிபாலிட்டி காம்ப்ளெக்ஸ், நெல்லுமண்டி சந்து, புதுச்சேரி. எங்களிடம் ஆர்டரின் பேரில் சிறந்த முறையில் ஹால்மார்க் தரத்துடன் அனைத்து விதமான தங்க நகைகள் செய்து தரப்படும். VTS சீல் உத்தரவாதம், தரத்தின் உத்தரவாதம். உங்களுக்கு பிடிச்ச டிசைனை நீங்கள் ஆர்டர் பண்ணி செஞ்சு பாருங்கள், அதை விட சந்தோஷம் எதுவுமே இருக்காது. ஜெய் சுரேஷ் கோல்டு ஒர்க்ஸ், GF7 முனிசிபாலிட்டி காம்ப்ளெக்ஸ், நெல்லுமண்டி சந்து. உள்ளே செல்ல சட்டமன்றத்திலே உள்ளே செல்ல முடியாவிட்டாலும் கூட அண்ணன் ஆர்வி அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ளே சென்ற காரணத்தால் அவர் உள்ளேயும் தட்டிவிட்டு உங்களுக்காக நான் வெளியிலிருந்தும் தட்டுவேன் என்று இங்கே நம்மோடு ஒன்று கலந்து உரையாற்ற வந்திருக்கின்ற அண்ணன் ஆர்வலர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்படுகிறோம். ஏற்புரையாற்றவிருக்கின்ற நமது குறைகளை தீர்க்க வருகின்ற முதல்வர்களுக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்படுகிறோம் என்பதற்கு முன்பாக காரைக்குடியிலிருந்து வந்திருக்கின்ற தலைவர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகிறார்கள். அதுபோல இந்த சமூக சங்கமாக இருந்து இப்போது ஒரு மக்கள் படைப்பாளி மக்கள் கட்சி என்று ஒரு இயக்கத்திலும் தொடங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த சமுதாயத்தை மாத்திரம் இது முன்னேற்ற செல்வர்கள் அல்ல, இந்த நாட்டிலே இந்த மாநிலத்திலே இன்னும் எண்ணற்ற தோழர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் கைதூக்கி விடுவதற்காகத்தான் இது போன்ற ஒரு படைப்பாளி கட்சி என்று குறிக்கப்படுவதை தவிர இந்த ஒரு இனத்திற்கு மட்டுமல்ல மற்ற இனத்திற்கும் சேர்த்துதான் இந்த ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது, தொடங்கப்பட வேண்டும் என்பதின் வேண்டுகோளாக நான் முன்வைக்க கடமைப்படுகிறேன். இந்த விழாவிலே மென்மேலும் ஒற்றுமையோடு நேரம் காரணத்தினால் என் உரையை குறுகிய காலத்திலே முடிக்க வேண்டும் காரணத்தினால் நான் அதிகம் சொல்ல விரும்பாமல் இருப்பவர்களுக்கு பேச வாய்ப்பு தேவை என்ற காரணத்தினால் ஒற்றுமையோடு இருந்து நம் பயன்களை அடைய வேண்டும், பயனை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறிய வேண்டும். நன்றி. புதுச்சேரி படைப்பாளி மக்கள் கட்சியின் சார்பாக அண்ணாவர்களுக்கு பொன்னாடை அளிக்கப்படுகிறது. சுப்பிரமணிய ஆச்சாரிய அவர்களே, அண்ணாமலை ஆச்சாரிய அவர்களே, உதய ஆச்சாரிய அவர்களே மற்றும் நம்முடைய அழைப்பேற்று வந்திருக்கின்ற விஸ்வநாதன் முன்னாள் அமைச்சர் அவர்களே, ஆனந்தராமன் அவர்களே மற்றும் பல ஊர்களிலிருந்து வந்திருக்கின்ற விஸ்வகர்ம தலைவர்களே, அவர்கள் சார்ந்த பொறுப்பாளர்களே, பெரியவர்களே, அவர்களே, காரைக்கால் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய இந்த படைப்பாளி மக்கள் கட்சி புதிதாக தோன்றியிருக்கிறது. இந்த தோன்றியிருக்கிற கட்சி சாதனைகளை செலவத்தில் நம்முடைய முதலமைச்சர்களும் அவர்கள் சேர்ந்த தலைவர்களுக்கும் 9 கோரிக்கையை கொடுத்து அதற்கான நடவடிக்கையை சொல்லி கேட்டபோது அவர்கள் நீங்கள் எலெக்ஷன் அமைப்பதை வாபஸ் வாங்கிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு நாங்கள் எல்லாம் செய்வோம் என்று சொல்லியிருந்தார்கள். அதன்படி இவர்கள் வாபஸ் வாங்கி இன்றைக்கு அவர்களுடைய அவர்களிடத்தில் கோரிக்கையை கேட்டு நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்வதற்காக அழைத்திருக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்களை. அவர்கள் பல தேர்தலை இன்னும் பேச நிறைய பேர் இருப்பதனால் என்னுடைய கோரிக்கையை நான்
சொன்ன கோரிக்கைகளை அனைத்தும் நிறைவேற்றி கொடுத்து நம்ம சமுதாய மக்களுக்கு ஒரு நல்ல வருங்காலத்தை உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். புதுச்சேரி படைப்பாளி மக்கள் கட்சியின் சார்பாக அன்னார் அவர்கள் கொண்டாடி அணிவிக்கப்படுகிறது. புதுவை வெறுத்துக்கடை சங்கத்துடைய தலைவர் லாலாபாய் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். அண்ணன் லாலாபாய் அவர்கள் மேடைக்கு வரவும். திராவிடர் கடையினுடைய தலைவர் சேகர் சேட் அவர்கள் 2 வார்த்தை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். புதுச்சேரி படைப்பாளி மக்கள் கட்சியின் சார்பாக அன்னார் அவர்களுக்கு கொண்டாடி அணிவிக்கப்படுகிறது. திராவிட சங்கத்துடைய தலைவர் சேகர் சேட் அவர்கள் பேசுகிறார்கள். புதுச்சேரி படைப்பாளி மக்கள் கட்சியின் சார்பாக அன்னார் அவர்களுக்கு கொண்டாடி அணிவிக்கப்படுகிறது. நன்றி வணக்கம். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய கட்சியின் தலைவர் அவர்களே, விஸ்வகர்ம மகாஜனத்துடைய தலைவர் அவர்களே, இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அருமை சகோதர சட்டமன்ற உறுப்பினர் ஆர்வி அவர்களே, புதுச்சேரி படைப்பாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அவர்களுக்கு திரு சுரேஷ் அவர்கள் முன்னாடி அணிவிக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் அனந்தராமன் அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கின்ற இந்த அருமை சகோதரர்களே, அண்டை மாநிலங்களில் வருகை தந்திருக்கின்ற விஸ்வகர்ம சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய முதற்கன வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விஸ்வகர்ம சமுதாயம் ஒரு புதிய சமுதாயத்தை நோக்கி கொண்டு ஒரு சகாப்தத்தை நோக்கி கொண்டு போயிருக்கிறது என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், கடந்த காலங்களிலே நமது சங்கத்தின் மூலம், நமது கூட்டமைப்பின் மூலம், நமது சமுதாய உணர்வோடு நாம் உழைத்த உழைப்புகள் எல்லாம் பலன் கிடைக்கும் நேரம் என்று கிடைத்திருக்கிறது. சொன்னார்கள் 20 விதைத்த பிறகுதான் 60 தன்னை காய் காய்க்கும் என்று. அதே போன்றுதான் இன்றைய சூழ்நிலையை நாம் போராடி பாடி பார்த்த பிறகு நமது சமுதாயத்திற்கு ஒரு விடிவெளியாக வந்திருக்கின்ற நமது முதல்வரின் கையால் நமது கோரிக்கை தீர்க்கப்பட வேண்டும் என்று இதற்கு முன்பே நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை சந்தித்து நம்முடைய கோரிக்கை மனை கொடுத்திருக்கிறோம். என் அருமை சகோதரர் ஆர்வி அவர்கள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் நாசிம் அவர்கள் இருவருமே சட்டமன்றத்திலே நமது சமுதாயத்தினுடைய பொருளாதார வளர்ச்சியும் கல்வி வளர்ச்சியும் எவ்வளவு நிலையை பின்தங்கி இருக்கிறோம் என்று சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்திலே நமக்கு கிடைக்க வேண்டிய சில கோரிக்கைகள், அவை கோரிக்கைகள் மட்டுமல்ல,
விஸ்வகர சமுதாய மக்களினுடைய எதிர்கால வாழ்க்கை பிரச்சனைகள், அடிப்படை பிரச்சனைகள், இந்த பிரச்சனை தீர்க்கப்படவில்லை என்றால் நமது சமுதாயம் என்றுமே வீழ்த்த நிலையிலே வீழ்ந்து கொண்டு தூங்கிக் கொண்டிருக்கும் என்பதை நாம் இங்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். விஸ்வகர சமுதாயம் எப்படிப்பட்டது, எப்படி உள்ளார்கள் என்பதை கூட தெரியாத சூழ்நிலையிலே தான் பிற்படுத்தப்பட்ட நிலையிலே சமுதாயமாக நாம் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த புதிய மாநிலத்திலே. அதனால்தான் இந்த வந்திருக்கின்ற அதிகாரிகள் முதல் கொண்டு, அமைச்சர்கள் முதல் கொண்டு, சட்டமன்ற உறுப்பினர்கள் முதல் கொண்டு இங்கே நாம் எந்தெந்த சூழலை செய்து கொண்டிருக்கிறோம், இதனுடைய எதிர்காலம் எந்த நிலையில் இருந்திருக்கோம், இல்லாத கடந்த காலம் எந்த நிலையில் இருந்திருக்கோம் என்று அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் யார், நாம் எந்த சூழலை செய்து கொண்டு உருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறேன். காலகாலமாக நம்ம சமுதாயம் அறியப்பட்ட ஒன்றை மாற்றிருக்கிறது. ஒரு சின்ன உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் நமக்கு யாராவது ஒருவர் முதலாளி, அவருக்கு பின்னால் தொழில் செய்து கொண்டிருக்கிறோம். சரி, முதலாளிகிட்ட போய் நம்ம 5 பேருமே வேலை கேட்க போறோம். ஐயா முதலாளி வேலை கேட்க போறோமே, இப்படியே போனா எப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல சட்டையை நல்லா துவச்சு அயன் பண்ணி சட்டை பேசி கட்டி போய் வேலை கேட்டாக்கா முதலாளி யோசனை பண்ணுவார். ஆமா, உனக்கு கஷ்டப்படுற மாதிரி தெரியல, உனக்கு நல்லா நல்ல தலைமை கிடைக்குன்னா கஷ்டம் வேலை கேட்கிறான். சரி, போய் நாளைக்கு வாப்பா பாப்பான்னுவார். இவன் 2 நாள் பட்டி எனக்கு முதலாளி வாங்கிட்டார். நான் இன்னைக்கு மறுநாள் நம்ம டவுத்து சட்டை அயன் பண்ணாம அடிக்க சட்டையை போட்டுட்டு போயிட்டு போய் வேலை கேட்டான் முதலாளிகிட்ட. அவர் நினைச்சினாரு, ஆமா ஒரு சட்டையை துவச்சி ஒழுங்கா வந்து கேட்கறதுக்கு இவனுக்கு யோசனை கிடையாது, இவனுக்கு எப்படி நம்ம வேலை கொடுக்கறது, வாங்கி வேலை கொடுத்தா அவனா செய்வான். நீ போயிட்டு வாப்பா, 1 வாரம் போயிட்டு ஒரு வாரமா இந்த தொழிலாளருடைய குடும்பம் இப்படியாக இந்த அன்று மட்டுமல்ல ஐயா அவர்கள் இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றன. பார்த்தவர்களுக்கு நாம பகட்டா இருந்தாலும் கூட எத்தனை வறுமை கோட்டில் இருக்கிறோம் என்பதை என்று சொன்னால் நண்பர் சகோதரர் ஆகியவர் நடக்கிறார். ஏனென்றால் கிராமமாக சென்ற போயவர் நம்ம சமூகத்திலே உள்ள 11 கிளைகளிலே பெரும்பாலான கிராமத்தை சார்ந்த கிளைகள், பெரும்பாலான கிளைகளுக்கு ஆகியவர்கள் சென்றிருப்பார், ஏழையாக பார்த்திருப்பார். ஏன்னு சொன்னால் அவருடைய குரல் நாட்டில் ஒழிக்க வேண்டும் என்று நாங்கள் தாமுடைய எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆகையால் பெரியவர்களே, நண்பர்களே, நமது கோரிக்கைகள் எங்கள் சமுதாயத்தினுடைய தேவைகள், கோரிக்கைகள் நீங்க எடுத்துக்காரீங்க தயவு செய்து இல்லையா, நாங்க இறந்து கேட்கிறோம், கையெழுத்து கேட்கிறோம் உங்ககிட்ட, நலிந்து போய்விடாமல் எங்க எதிர்கால வாழ்க்கை. ஏன்னு சொன்னா இப்பதான் பட்டளை வேலை செஞ்சுட்டாங்க, நசுக்கப்பட்ட சமூகம் எங்களுடைய சமூகம், தொழில் அடிப்படையில் நசுக்கப்பட்ட சமூகம் எங்கள் சமூகம். இன்று நான் தலைப்புக்கு படிக்க வேண்டும் என்று பிறகு ஆசைப்படுகிறார்கள். ஏமா என்ன கலைப்பு போடுறேன், நான் ஸ்கூல் போடுறேன்னு சொன்னா எனக்கு ஒரு சொன்னீங்கன்னா நீங்க கவர்மெண்ட் நீங்க பண்ற கடை தான். நாங்க அதர் பிரியா கொடுக்குறோம், படிங்க, புத்தகம் பிரியா தரம் படிங்க, தேனா தரம் படிங்க, குடத்தரம் படிங்க, சைக்கிள் தரம் படிக்க சொல்லி படிப்பவர்களை உற்சாகப்படுத்துவது உங்களுடைய அரசு. அப்படி படிக்க சென்ற மாணவர்கள் பிற்காலத்தில் வேலைக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார்களே, அதற்காக எங்கள் சமுதாயம் ஒதுக்கப்படுகிறது. வேண்டாம், எங்களுக்கு உதவி செய்யுங்கள். எத்தனையோ தாழ்த்தப்பட்ட சமுதாயம், பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் இந்த அரசை உங்களை வாழ்த்து கொண்டிருக்கிற சமயத்திலே உங்களை நம்பிக்கொண்டிருக்கும் எங்களுடைய விசுவாச சமுதாயமும் உங்களை வாழ்த்த வேண்டும். உங்கள் காலத்தில் எங்கள் சமுதாயம் விடுவியாத விழிப்புணர்ச்சி பெற வேண்டும். அதற்காக உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய செயல்பாடுகளை கொடுத்து உதவுங்கள் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். அடுத்தபடியாக புதுச்சேரி முஸ்லிம் மகாஜன சங்க தலைவரும் வடப்பாளையத்தினுடைய கௌரவ தலைவருமான அண்ணன் ஸ்ரீ சமோஜாதர் அவர்கள் புதுச்சேரி படைப்பாளி மக்கள் கட்சியின் சார்பாக திரு சபாபதி ஆச்சாரிய அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார். மற்றும் வெளியூரில் வருகைக்குரிய இருக்கும் புதிய மாநில முதல்வர் நம் கூட தோழராகவும் சகோதரராகவும் நம் கூட கைக்குட்டி நிற்கும் திரு ஆர் விஸ்வநாதன் இன்னும் மீது வெளியூரில் எல்லா காரைக்கால் சங்கம் மதுரை
இருக்கணும். 11 அமைச்சரை பார்த்துருக்கு. 11 அமைச்சரும் நல்ல முறையில் ஆட்சி பண்ணியிருக்காங்க. நாம சொன்னதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு இருக்காங்க. நம்ம கூட நெருங்கி பழகிருக்கிறாங்க. நாம சொன்ன கோரிக்கைகளை யார் நிறைவேற்ற மட்டும் செய்யணும். அந்த மாதிரி இருக்காங்க, சகோதரனா இருக்காங்க, தோல் மேல கை போட்டு வருவாங்க. இவ்வளவும் நம்ம செஞ்சிருக்காங்க. ஆனா நம்ம கோரிக்கை மட்டும் எடுக்கணும். 32 வருஷமா நாம சங்கம் வச்சு நடத்துறோம். இதுவே ஒரு முறை உதவி மகளிர் சூழ்நிலை சங்கம்னா உற்பத்தி பண்ணணும். அது இதே சங்க தலைவர்களாக இருக்காங்க. எவ்வளோ கோரிக்கைகளே கொடுத்தோம். எதுவும் பெருசாக அதுக்காக தான் இப்போ நம்ம விஸ்வகர்மா 5 வகுப்பு எல்லாம் ஒரே விஸ்வகர்மா தச்சது, கர்மாது, பாத்திரம் செய்யறவங்க, சிற்பி, சொற்கொள்ளும் இவ்வளவு பேர் சேர்ந்து ஒன்று பண்ணாதான் உலகமே உற்பத்தி. அது எல்லாம் அவங்களுக்குலாம் தெரியும், இன்னும் பெரியவங்களுக்கும் தெரியும். இதுல இருந்து உற்பத்தியான தான் எல்லா தொழிலுமே. நாம கேட்கிற கோரிக்கை நாமெல்லாம் ரொம்ப படிப்பு அதிகம் இல்லாதவங்க, தொழிலில் முன்னுக்கு வராதவங்க, தொழில் பெரிய தொழில், நல்ல தொழில், நல்ல மாதிரியா உலகத்துக்கு தேவைப்படுற தொழில் நமக்கு இன்னைக்கு ஒரு ஊர் கட்டுறாங்கன்னா லட்சம் இல்லாம ஊர் கட்டுறாங்க. அந்த மாதிரி கொட்டனாருக்கு காணா யாருன்னா கட்டணும். மீறி உலகத்தை அழகுபடுத்துவோம். எந்த நேரம் நாம் செய்யற பாரத்தை வணங்குற தெய்வத்தை செய்யணும். நம்ம வீட்டுல சாமானியர்களை அனுபவிச்சு செய்திக்கிறவங்க ஈஸ்வரன் 2 பேர் ஆணும் பெண்ணையும் ஒன்று சேர்த்து வரலாறுறவனும் ஈஸ்வரன். அவன் தாலி செஞ்சு கொடுத்தாதான் அது வரும். இல்லைன்னா அந்த தாலி கட்டாத ஒரு பெண்ணை எடுத்துருந்தாங்க. அந்த பேர் மனைவி. அந்த ஒரு சிறு விஸ்வகர்மா. இவ்வளோ நம்மளாம் உற்பத்தி எடுக்கலாம், நல்ல பேர் வாங்கலாம், நம்மளால குட்டி வர முடியும். அது ஏன் கேட்டீங்கன்னா நம்மளுடைய தொழில் அப்படி. இன்றைய காலகட்டத்தில் எடுத்தீங்கன்னா சாதாரண ஒரு கொட்டனாருக்கு கூலின்னு கேட்டீங்கன்னா 200 ரூபாய். அதே ஆசாரி மாதிரி 10 ரூபாய்க்கு போனாங்கன்னாக்கா அந்த கூலி. அது இப்போ என்ன கேட்டீங்கன்னா ஒர்க் ஷாப்பில் செய்கிற மாதிரி மஷினை வச்சு சில வேலைகளை உற்பத்தி பண்ணிடலாம். எச்ச வேலையை போட்டாலும் உழவுக்கெல்லாம் போட்டு அந்த வேலையும் கற்றுக்கலாம். இன்னும் இரும்பு வேலையும் சில கிரிவுகளாக வெளியூர்லேருந்து செஞ்சு வரதுனால அந்த வேலையும் கட்டி போச்சு. தங்கம் தான் பஞ்சம் பார்த்தா மரமும் பஞ்சமாக போச்சு, இருந்தும் பஞ்சமாக போச்சு, பித்தளையும் பஞ்சமாக போச்சு. இதில் நம்ம தொழில் இருந்து நாளைக்கு உற்பத்தி தான் ஜனம் தான் உற்பத்தி ஆச்சு ஒழுங்கு. நமக்கு எந்த வருமானமும் கிடையாது. கஷ்டப்பட்டு இருக்கணும். நாமளும் எவ்வளோ பேருக்கு என்னென்னமோ செஞ்சுருக்கிறோம். எத்தனையோ மந்திரியை பார்த்துருக்கலாம், எவ்வளோ எம்எல்ஏ பார்த்துருக்கலாம். எதுவும் முடியல. இப்போ வந்துருக்கிற ஆட்சிகள் செய்வது இருக்கிற மந்திரிமார்கள்லாம் நல்ல மனுஷாருங்க, ஏழைகளுடைய மக்கள் நல்ல உணவு இருங்க. நாம் கேட்டுனா செய்யணும்ல, அவங்களே செய்வாங்க. இருந்தாலும் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றணும் இருக்கு. நம்ம யாரை கேட்க முடியாது. இந்த காலத்தில் ஆட்சியும் இந்த காலத்தில் யாரை கேட்கறது? மந்திரியெல்லாம் காரியா இருக்கிறவங்க நம்மளுடைய 5 தொழிலாளர்களுடைய குணத்துமையா அவங்களுடைய பழக்க வழக்கத்தையா ரொம்ப அதிகம். அதனால இந்த நம்ம ஊர்ல ஏற்கனவே நம்ம விழுப்புரம் அப்பா சொன்ன மாதிரி பாண்டிச்சேரியில தான் ஏற்கனவே சுப்பையா காலத்துல 8 மணி நேரம் வேலை உற்பத்தி. அது இந்தியா பூரா அந்த கட்டத்தை அதே மாதிரி பாண்டிச்சேரியில் இருக்கிற அமைச்சர்களும் எம்எல்ஏங்களும் முதலமைச்சரும் எல்லாம் கூடி பேசி எங்களுடைய நாங்கள் ஒன்றும் கேட்கலாம். எங்களுக்கு மத்திய பதிவு இருக்குது, போட்டி இருக்குது, அதை இருக்குது, எம்எல்ஏ இருக்குது. நான் கேட்கல. பிற்பட்ட வகையில் எங்களை ரொம்ப தாழ்த்தப்பட்ட வகையில் எங்களை சேர்த்து எங்களுக்கு நீங்கள் ஆதரவு சொல்லி எல்லாம்
தமிழையும் பேசி ஒரு நல்ல முடிவு செய்வதற்காக இந்த கூட்டத்தை கூட்டி உங்களுக்கு நாங்கள் வரவேற்பு சொல்லி எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி சொல்லும்படி உள்ள நகர் பேரங்களும் கேட்டுக்கொண்டு வேலை பொன்னாடை அளிக்கப்படுகிறது. புதுச்சேரி படைப்பாளர்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கும் புதுச்சேரி முதல்வருக்கு பாராட்டு விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றிருக்கும். கடவுள் ஈஸ்வரன் சார்பாகவும் நாயக்கராசன் சார்பாகவும் ஏற்பாடு செய்திருக்கு. மிக்க என்ற சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு சித்துரையை நடத்திக் கொள்கிறேன். சிதம்பரம் தியாகநகர சங்க கமிட்டி தலைவர் அண்ணன் சிதம்பரம் அண்ணன் சேகர் அவர்கள் உரையாற்றுவார். புதுச்சேரி படைப்பாளி மக்கள் கட்சியின் சார்பாக அன்னார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. இன்றைய தினம் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற புதுச்சேரி படைப்பாளி மக்கள் கட்சியின் சார்பாக புதுவை மாநில முதல்வர் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இங்கே சிறப்பான முறையிலே பாராட்டு விழாவை நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த பாராட்டு விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் புதுச்சேரி படைப்பாளி மக்கள் கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய வி தங்கமாச்சாரி அவர்களே, முன்னிலை ஏற்றுக்கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய பெரியவர் ஐயா சபாபதி ஆச்சாரி அவர்களே, அன்புக்குரிய அண்ணன் காளிதாச ஆச்சாரி அவர்களே, அண்ணன் சுப்பிரமணிய ஆச்சாரி அவர்களே, நண்பர் அண்ணாமலை ஆச்சாரி அவர்களே, நண்பர் ஸ்ரீராம ஆச்சாரி அவர்களே, இங்கே முன்னதாக வரவேற்புரையாற்று அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரிய டாக்டர் அவர்களே, இங்கே முத்துவிலை கேட்டு அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் கோவிந்தன் அவர்களே, அதுபோலவே இங்கே காரைக்காலில் இருந்து குடியேற்றி அமைந்திருக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் தண்டபாதி ஆச்சாரி அவர்களே, தொகுப்புரை வழங்கி அமர்ந்திருக்கும் அண்ணன் பிரேமகுமார் ஆச்சாரி அவர்களே, சிறப்புரையாற்ற தமிழகத்திலே இருந்து வருகின்றிருக்கும் அகில இந்த கிஷோர் மக்களவையின் பொதுச் செயலாளரும் எங்களது அன்புக்கும் மரியாதைக்குரிய சேர்ந்த மரியாதைக்குரிய மாணிக்கவேல் ஆச்சாரி அவர்களே, இங்கே பாராட்டுரை வழங்க வருகின்றிருக்கும் ஆங்கில கட்சியின் மாநில தலைவர் அண்ணன் அவர்களே, அதுபோலவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் புதுச்சேரி அமைப்பாளர் அண்ணன் ஆர்விஜே அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய அண்ணன் ஆர் விஸ்வநாதன் அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் கே ஆர் அனந்தராமன் அவர்களே, இங்கே ஏற்புரையாற்ற வருகை தந்து கொண்டிருக்கும் புதுவையின் முதல்வர் ஏழை பங்காளர் கர்ம வீரர் காமராசரின் சீடர் மக்களோடு மக்களாக கலந்து மக்களாட்சி இங்கே புதுவையிலே நடத்தி கொண்டிருக்கும் புதுவையின் முதல்வர் மரியாதைக்குரிய மாண்புமிகு முதல்வர் அவர்களே, இங்கே வாழ்த்துறை வழங்கி எனக்கு முன்பே அமர்ந்திருக்கும் சமூக பெரியோர்களே, தமிழகத்திலிருந்து வருகை புரிந்திருக்கும் கடலூர், விழுப்புரம், திருக்கோயிலூர், திண்டிவனம் மற்றும் மாகி, என்னோடு வருகை புரிந்திருக்கும் தமிழ்நாடு கிஷோர் முன்னேற்ற சங்கத்தின் நிர்வாகிகளே, நண்பர்களே, இங்கே பெருந்திரளான முறையிலே கூடியிருக்கும் படைப்பு கடவுளின் பரம்பரையிலே
ஐந்தொழிலை சேர்ந்தவர்களுக்காக ஒரு வாரியத்தை ஒன்றை அமைத்துக் கொள்கிறேன் என்று நாங்கள் வெற்ற மகிழும் வண்ணம் கைவினை தொழிலாளர் நலவாரியம் என்ற ஒரு வாரியத்தை எங்களுக்காக அமைத்துக் கொடுத்தார்கள். நாங்கள் பல லட்சம் பேர் தமிழகத்திலே இருந்து பல்லாயிரக்கணக்கான பல லட்சம் பேர் அந்த கூட்டத்திற்கு வந்திருந்தோம். அந்த